ஜூலை 11. நர்சியா நகர், புனித பெனடிக்ட். இத்தாலி நாட்டின் உம்பிரியா பகுதிக்கு அருகில் உள்ள நர்சியா என்னும் இடத்தில் வழமையான குடும்பத்தில் கிபி 480 ஆண்டு பிறந்தவர்தான் பெனடிக்ட். ரோமையில் கல்வி பயின்ற இவர் உலகின் ஒழுங்கின்மையை கண்டு அஞ்சி கிபி 500 ஆண்டு சுபியாகோ என்ற மலைக்கு சென்று 3 ஆண்டுகள் துறவியாக வாழ்ந்தார். மோன்டே கசினோவில் துறவு மடம் அமைத்த பெனடிக்ட் துறவிகள் வாழ வேண்டிய ஒழுங்குமுறைகளை அமைத்துக் கொடுத்தார். சில துறவிகள் இவரது விதிமுறைகள் பிடிக்காமல் திராட்சை ரசத்தில் விஷத்தை கலந்து கொல்ல முயன்றனர். ஆனால் புனித பெனடிக்ட் ஜெபம் செய்தபோது அக்கோப்பை வெடித்து சிதறியது. மிகுந்த இறை பக்தியுடைய பெனடிக்ட் பிறர் நினைப்பதை அறியும் வரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் வரத்தையும் சாத்தானின் தாக்குதலை அறியும் வரத்தையும் பெற்றவராய் திகழ்ந்தார். இவர் எழுதிய துறவற விதிமுறைகள் இன்றும் பல்லாயிரக்கணக்கான துறவற சபைகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஜெபிப்போம், உழைப்போம் என்னும் கொள்கையை வாழ்வாக்கிய புனித பெனடிக்ட் கிபி 547 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். 1964 ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் ஐரோப்பாவின் பாதுகாவலராக புனித பெனடிக்டை அறிவித்தார். நர்சியா நகர் புனித பெனடிக்ட் விழாவை கொண்டாடும் நாம் நம்முடைய வாழ்விலும் ஜெபத்தை கைக்கொண்டு வாழ முயற்சி செய்வோம்.